Hi, நான் அக்ஷரா மெக்காச்சலம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதாவது மூட்டில் ஏற்படக்கூடிய மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் பற்றி ஒரு சின்ன தொகுப்பு பார்க்க போகிறோம். ஸோ இது முட்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தொடை எலும்பு, இது கீழ் கால் எலும்பு. ஸோ இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கிறதுங்கிறது தான் மெனிஸ்கஸ். ஸோ இந்த மெனிஸ்கஸ் உள்பகுதியில் ஒன்று மீடியல் மெனிஸ்கஸ் அண்ட் வெளிப்பகுதிக்கு லேட்டரல் மெனிஸ்கஸ்ங்கிற ரெண்டு விதத்தில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த மெனிஸ்கல் இன்ஜுரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறு வயசில் விளையாட்டு காயங்களில் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி அடிபடுறதுக்கு அப்புறம் எப்படி என்ன தொந்தரவோட மக்கள் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் வலி இருக்கும், அதே டைம்ல சம்டைம்ஸ் கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது இந்த மெனிஸ்கஸோட ஏற்படக்கூடிய மிச்ச ஜவ், அதாவது ஏசிஎல்ங்கிற ஜவ் கிழிதல்னால வரலாம். முக்கியமான கம்ப்ளைண்ட் இந்த மெனிஸ்கல் இன்ஜுரிக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாக்கிங், அதாவது மூட்டு ஒரே பொசிஷன்லேயே நின்று போயிடுற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா என்னால் மடக்க முடியுது, ஆனால் ஒரு பொசிஷனுக்கு மேலே முட்டியை நீட்ட முடியல அப்படின்பாங்க. அப்போ அது என்ன காரணம் மோஸ்ட்லி இருக்கும்னா இந்த மெனிஸ்கஸ்ங்கிற ஜவ் கிழிஞ்சு அதோட ஒரு பகுதி மூட்டுக்குள்ள மாட்டுச்சுன்னா இந்த மாதிரி லாக்கிங் சென்சேஷன் வரலாம். ஸோ சின்ன வயசுக்காரங்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் ரொம்ப முக்கியம். அதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்போட வெயிட் இந்த தொடை எலும்புல இறங்குறத ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காலுக்கு அனுப்பி வைக்க. ஸோ இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஸோ இந்த ஜவ்வுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டால் ஃபியூச்சர்ல மூட்டு தேய்மானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால இந்த மாதிரி விளையாட்டு காயங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நம்ம டிலே பண்ணாம ஆரம்பத்திலேயே மருத்துவர் ஆலோசனை பெற்று அவரு பிரிஸ்கிரைப் பண்ணா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து யூஸ்வலா ஒரு 3 monthsக்குள்ள இந்த மெனிஸ்கஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். அது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ்ல இருக்கிற ரத்த ஓட்டம் வெளிப்பகுதியிலிருந்து வரும். ஸோ யூஸ்வலா ஒரு ஜவ் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ ஒரு 3 monthsக்குள்ள அந்த கிழிஞ்ச பகுதியை நம்மளால ஸ்டிச் பண்ணி ஒரிஜினல் பொசிஷன்ல வச்சுதான் நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை தடைப்படாம தடுக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம அர்லியா எம்ஆர்ஐ எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மெனிஸ்கஸ் பேரை எந்த பகுதியில கிழிஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ வெளிப்பகுதி கிழிஞ்சிருந்தா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்றது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாவே பண்ணலாம். அதே டைம் உள்பகுதியில இந்த மூட்டுக்குள்ள இருக்கிற சின்னதாக கிழிஞ்சிருந்தால் அது ரொம்ப நெஞ்சு போயிருந்தால் நம்ம அதை ஸ்டிச் பண்ண முடியாது. அப்ப நம்ம அது அந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மெனிஸ்கல் இன்ஜுரி நம்ம விளையாட்டு காயங்கள்ல பார்த்தோம். இது இன்னொரு வகையாக, அதாவது வயதானவங்களுக்கும் இந்த ஜவ்வு கிழிதல் ஏற்படலாம். ஸோ அது வர்றது மூட்டு தேய்மானத்தினால. ஸோ அப்ப மக்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷமாவே எனக்கு மூட்டு வலி இருந்துச்சு, இப்ப திடீர்னு எனக்கு முட்டில இருந்து ஒரு சத்தமாய் கேட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறம் வலி அதிகமாயிடுச்சு. ஸோ அப்பையும் உங்களுக்கான தொந்தரவு இந்த மெனிஸ்கஸா தான் இருக்கலாம். பட் இது மூட்டு தேய்மானத்தினால அந்த மெனிஸ்கஸ் நெஞ்சு போய் கிழியது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் முறையும் விளையாட்டு காயங்கள்ல ஏற்படக்கூடிய மெனிஸ்கல் இன்ஜுரிக்கான ட்ரீட்மெண்ட் முறையும் வேறு. ஸோ இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் அதுக்கும் நம்ம செக்அப் பண்ணிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஒருவேளை இந்த மெனிஸ்கஸோட முன்பகுதியோ பின்பகுதியோ எலும்புல இருந்து தூக்கி இருந்தால் அதுக்கு நம்ம நுண்துளை முறையிலே அறுவை சிகிச்சை பண்ணி அதை எலும்போட சேர்த்து வைக்கிறதுக்கான முறைகள் உண்டு. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மூட்டு தேய்மானமே அதிகமா இருக்கும் போது அந்த ஜவ்வு ரொம்ப நெஞ்சு போய் ஒரு பழைய துணி மாதிரி ரொம்ப நூலா இருந்தால் அதை நம்ம தைச்சாலும் அது பிடிப்பு இருக்காது. ஸோ இதுக்காக நம்ம செக்அப் பண்ணிட்டு அது எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் நுண்துளை முறையில அதை சரி பண்ண முடியுமா, இல்ல இது ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் 3 மூட்டு தேய்மானம் இருக்கு, ஸ்டேஜ் 3 to 4 மூட்டு தேய்மானம் இருக்குன்னா நம்ம அதுக்கு தேவைப்பட்டால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ண வேண்டியது வரலாம். ஸோ இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஜவ்வு. இது கரெக்டா அதோட பொசிஷன்ல அதோட ஃபங்க்ஷனை கரெக்டா பண்ணால்தான் நம்ம மூட்டு தேய்மானத்தை சீக்கிரம் வராம தடுக்க முடியும். ஸோ
டிலே பண்ணாம இதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவர் ஆலோசனை பெற்று பண்ணிப்போம். தேங்க்யூ. நலம் தரும் என்னாலும் குறிஞ்சி. நலம் தரும் எந்நாடும் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோட்ஸ், சேலம்.